ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை தொடர்ந்து கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கூட கடந்து செல்வோம். கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறதுக்கு முன்பாக கூட அந்த வார்த்தைக்காக பழனி பழனி மாமா அவர்கள் ஜெபிப்பாங்க. ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, தகப்பனே அப்பா, சென்னையில் இருந்து தகப்பனே அப்பா தாசரை கொண்டு வந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. அவர் பேச போகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கேட்டு நாங்கள் விட்டு விடாதபடி அதன்படி ஒரு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் நடக்க எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படியாய் உமது கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லலாம் ஹல்லேலூயா. சரி, கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட அருமையான போதகர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். நான் கடந்த வருஷம் எம்டியூ படிக்கும்போது பாஸ்டரும் நானும் சேர்ந்து ஒன்றா நாங்கள் வேதாகம கல்லூரியில் படித்தோம். அப்போது எங்களுக்குள்ள அந்த பழக்கம். ஒரு நாள் கண்டிப்பாக நம்முடைய ஆலயத்தை கூப்பிடணும்னு அப்போவே நான் யோசித்திருந்தேன். அது சரியான ஒரு நேரத்துக்காக காத்திருந்த போது இந்த ஆலய பிரதிஷ்டை இந்த 3ஆம் ஆண்டு துவக்க விழாவுக்காக ஜெபிக்கும்போது யாரை கூப்பிடுது அப்படின்னு சொல்லி நான் யோசித்துட்டு தம்பிங்கெல்லாம் கேட்டே இருந்தாங்க, இருப்பா ஜெபிப்போம், கர்த்தர் நமக்கு யாரை உணர்த்துறாரோ நம்ம அவங்கள என்ன பண்ணுவோம் கூப்பிடுவோன்னு சொல்லி நான் ஜெபிக்கும்போது பாஸ்டர் கூட நாங்கள் அந்த ஒரு வருஷமாக ரொம்ப நல்ல ஒரு பழக்கம். அவர் சொன்ன ஒரு சில காரியங்கள், அவருடைய வாழ்க்கையில் நடந்த அவருடைய அனுபவ சாட்சிகளையெல்லாம் எங்கள் கூட அவர் பகிர்ந்து கொண்டார். அதையெல்லாம் கேட்கும்போது நான் யோசித்தேன். நான் பாஸ்கிட்ட கூட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், இன்னும் நமக்குள்ள விசுவாசம் நிறையா வரணும். அவர் சொன்ன அந்த வார்த்தைகளெல்லாம் கேட்கும்போது யோசித்து பார்த்தேன். நான் ரொம்ப பெருசாக நினச்சிட்டு இருப்பேன், பரவாயில்ல நம்மளை ஆண்டவர் விசுவாசத்தில் நடத்துகிறாருன்னு. ஆனால் அவர் கூட பேசும்போது தான் நானே யோசித்தேன், இன்னமும் விசுவாசத்தில் நிறைய விஷயம் நம்ம கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வித்தியாசமாய் அவரை வழிநடத்தியிருக்கிறார். அப்போ நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உணர்த்தின ஒரு காரியம் அதுதான். அவர் மூலமாய் நிச்சயமாக நமக்கு ஆண்டவர் பிரயோஜனமான வார்த்தைகளை கொடுப்பார். நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாக அவருடைய அனுபவ சாட்சியோடு கூட கர்த்தருடைய வார்த்தை அவர் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார். அருமையான பாஸ்டர் ஞான ஒலி அவர்களை நம்ம கரங்களை தட்டி நாம் அன்பாய் வரவேற்போம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. உங்களுடைய ஆமென் சபையில் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறேன். அல்லேலூயா. சிரிச்சா மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம புதுசாக வந்துருக்குறோமா, அதனால் நீங்கள் கோவமாக இருக்கிறீங்களா இல்லை எப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. சிரிச்சா மாதிரியே இருந்தீங்கன்னா சிரிச்சா மாதிரியே நானும் உங்கள்கிட்ட தேவனுடைய வார்த்தையை பேசிட்டு சிரிச்சா மாதிரியே போயிடுவேன். அல்லேலூயா. ஆமாம், இல்லைன்னா நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் கோவம் வருமா, அப்புறம் தேவனுடைய ஆமென் வார்த்தையும் கோவமாக வரும். அல்லேலூயா. அதனால் நம்ம சாந்தமாக இருப்போம், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரசங்கிமார்கள் கேட்குற முதல் கேள்வி, சந்தோஷமாக யாரெல்லாம் இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்கன்னு நானும் ரொம்ப நாளாக யோசித்து பார்த்துருக்குறேன். ஏன்னா ஃபுல்ஃபீட்லேருந்து பார்க்கும்போது தான் எல்லாருடைய ஃபேஸும் கிளியராக தெரியும். எல்லாம் அப்படியே 6 மணி மாதிரி 7 மணி மாதிரி அந்த ஃபேஸுங்கெலாம் பார்க்கணுமே, அப்படிலாம் இருக்கும். சரி, அப்படியாவது கேட்டால் கொஞ்சம் சிரிப்பாங்க அப்படின்றதுனால தான் அப்படிலாம் இது கேட்குறாங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒன்றுத்துக்கும் தகுதி இல்லாத அடிமையையும் தேவன் உங்கள் மத்தியிலே நிற்க வைத்ததற்காக ஆண்டவருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அது மாத்திரமல்ல, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத என்னையும் தேவன் உங்களுடைய ஆமென் ஊழியக்காரருக்கு தேவன் இணைப்பூட்டி அவர் மூலமாக பலிபீடத்தில் நிற்க தேவன் தயவு பாராட்டியிருக்கிறார். ஆண்டவருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். அழைத்த ஊழியக்காரரையும் ஊழியக்காரருடைய ஆமென் குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். தேவனை அறியாத ஒரு ஃபேமிலியில் இருந்து நானும் வந்தவன். அல்லேலூயா. ஆமென். எங்கள் அம்மாலாம் ரொம்ப பக்தியில் வைராக்கியம். நல்ல நாள் அந்த நாள் இந்த நாள்லாம் வந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கே சாயங்காலம் ஆயிடும். அதுக்கெல்லாம் பூஜை இதெல்லாம் பண்ணிவிட்டு நமக்கு சாப்பாடு கொடுத்து லேட்டாகிடும். அப்போ நமக்கு அந்த சாமி மேலே தான் கோவமே வரும். இதுக்காக நமக்கு சோறு போட மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அப்படிலாம் இருந்தோம். ஆனால் ஒரு ஒரு காலகட்டத்தில் மெய்யான தேவன் யார் என்கிறத அறிந்து கொள்ளும்படியான ஒரு பாக்கியத்தை தேவன் எங்களுடைய வாழ்க்கையில்
ஆண்டவர் உண்டாக்கினார். சொத்து வீடு எல்லாம் ஒரே நாளில் லாஸ் ஆச்சு. அல்லேலூயா. இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சினிமாவில் ஷேர் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஆனால் இது நாங்கள் ரியலாக அனுபவிச்சது. ஒரே நாளில் வீடு சொத்து எல்லாம் போயிடுச்சு. மாற்றிக்கிறதுக்கு துணி கூட இல்லாமல் எங்கள் அப்பா அம்மா அக்காமார் 2 பேர் நான் 5 பேரும் முச்சந்தியில் வந்து நிற்கிறோம். புளிய மரம் ஒன்று, பெரிய புளிய மரம், அதுக்கு கீழே வந்து நிற்கிறோம். இன்றைக்கி நான் எப்பயாவது அந்த பக்கமாக போகும்போது பார்ப்பேன், புளிய மரமே இன்றைக்கி அது இல்லை, பட்டு அதோடைய வேர் தான் அங்கே இருக்குது. அல்லேலூயா. ஒன்றுமே இல்லை, டோட்டல் ஜீரோவில் இருந்தோம். எங்களுடைய சொந்த பந்தங்கள்லாம் அப்போ பார்த்தாங்க. யாருமே எங்களை வாங்கணும் கூட கூப்பிடல. சரி, கூப்பிட்டா 5 பேர் இல்லை, 5 பேருக்கும் உட்கார வச்சு சோறு போடணுன்னா சும்மா வந்துடுமா? எல்லாருமே பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு ஆண்டவுடைய பிள்ளை தான் எங்களை, ஏன் நீங்கள் ரோட்டில் நிற்கிறீங்க வாங்கன்னு சொல்லி வாடகையே இல்லாமல் அவங்களுடைய வீட்டில் எங்களை சில மாதமாக வச்சு எங்களுடைய தேவைகளை எல்லாம் அவங்க தான் பார்த்தாங்க. அல்லேலூயா. மெய்யாகவே தேவனுடைய பிள்ளைங்கன்னா யார், ஆண்டவர்னா யார் அப்படிங்கிறத நாங்கள் அங்கே தான் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணோம். அல்லேலூயா. தேவன் அநேக அற்புதங்களை செஞ்சார். எங்களுடைய அப்பாவுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை செஞ்சார். எங்களுடைய அக்காமாரெல்லாம் எல்லாருமே சொன்னாங்க, இவங்களுக்கு இனி வாழ்க்கையே இல்லை, அதனால் இவங்களுடைய பொம்பளை பிள்ளைங்களுக்கு மேரேஜே ஆகாது, ஏன்னா வீடு சொத்து சொகம் எல்லாம் போயிடுச்சு, இதுங்க போய் எங்கேருந்து வாழ முடியும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றினார். அல்லேலூயா. ஆமாம். இன்றைக்கி அக்காமாரெலாம் நல்லா இருக்கிறாங்க. அதில் ஒருத்தருங்க தேவனுக்கு ஊழியக்காரராகவும் இது இருக்கிறாங்க. அதுக்காக ஆண்டவரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய மேரேஜை எங்கள் அம்மா ரொம்ப தடபுடலாம் எல்லாத்தையும் பண்ணாங்க. நான் கூட சொன்னேன், எதுக்குமா இவ்வளோலாம் பண்ணுறேன், இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இல்லை, நம்மளை பார்த்து யாரெல்லாம் இவனுங்களுக்கு வாழ்க்கையே இல்லைன்னானுங்களோ அவங்க அத்தனை பேரும் ஆச்சரியப்படணும். இதுதான் லாஸ்ட்டு, அதனால் இதை நான் நல்லா பண்ணணும். எங்கள் அப்பா கூட சும்மா இருந்துட்டார், எங்கள் அம்மா விடவே இல்லை. ஆற்காட்டிலேருந்தெல்லாம் பாயெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு அந்த ஏரியா ஃபுல்லாக கொடுத்தாங்க சாப்பாடு. தேவையில்லாத செலவு. ஏன்னா எங்கள் அம்மா, ஏன்னா தேவன் எங்களை அப்படி ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. நீங்களும் ஆண்டவரை ஒன்றுமே இல்லையா, பிரச்சனையே கிடையாது, ஜீரோவா, பிரச்சனையே கிடையாது. அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பிக்கிறது தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் ஆண்டவரை மட்டும் நீங்கள் நம்புவீங்கன்னா நீங்கள் ஜீரோவானாலும் தேவன் நம்மை ஹீரோவாக்கிடுவார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அவரை மட்டும் நம்பணும், அவரை மட்டும் சார்ந்து கொள்ளணும். இந்த பூமிக்குரியவங்களையோ மற்றவங்களையும் இந்த மாமா மச்சான் அண்ணன் நம்பி நமக்கு கொஞ்சம் தூக்கி விடுவான், அதெல்லாம் சும்மா. தேவனை மட்டும் சார்ந்து கொள்ளுங்க, ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. நான்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது என்னால் பேசக்கூட முடியாது, என்னுடைய வாய் அவ்வளோ திக்கும். அவராவது கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசுகிறாரு, எனக்கு ஒரு ஆள்கிட்டையே பேச முடியாது. ஒரு ஆள்கிட்டையே எங்கள் அம்மா என்னை தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வான்னா அப்படின்னு ஆரம்பிச்சேன்னா 1/4 மணி நேரம் ஆகும். எனக்கு அப்புறம் வர 4-5 பேர் வாங்கிட்டே போயிடுவான். அப்புறமா தேங்காய் எண்ணெய் அப்படின்னு வரும். அல்லேலூயா. நான் அப்போல்லாம் அழுது இருக்கிறேன். எனக்கு சரி இதுக்கு என்ன பண்ணுறது, இதிலேருந்து எப்படி நம்ம மேலே வர்றது, எதுவுமே ஒன்றுமே தெரியல. ஆனால் ஆண்டவருக்குள்ளே வந்தோம், ஜெபம் பண்ணணும். தேவன் என்னை அபிஷேகித்தார். அபிஷேகத்தினால் அந்த நுகங்கள் முறிக்கப்பட்டது. இன்றைக்கி உங்கள் மத்தியில் இவ்வளவாய் பேசுவதற்கு தேவன் என்னை பலப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பூமிக்குரிய காரியமானாலும் ஆவிக்குரியதானாலும் எதுவானாலும் ஆண்டவரை மட்டும் நம்பிட்டோம்னா அவரால் கூடாததுன்னு எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. பேச வைக்காதவங்களையும் அவரால் பேச வைக்க முடியும். செயல்பட முடியாதவர்களையும் தேவனால் செயல்பட வைக்க முடியும். தரித்திரத்தில் உள்ளவனையும் தேவன் ராஜாவாக்க முடியும். அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் என்ன பார்த்த அப்படின்னு நான் சில நாளாய் அப்படியே உக்காந்துட்டு இருந்தபோது தேவன் தந்த ஒரே ஒரு
வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் ஷேர் பண்ண போகிறேன். தேவன் அதிலிருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 ஆமென் சாமுவேலுடைய புஸ்தகம், 2 சாமுவேலுடைய புஸ்தகம், பிரைஸ் தி லார்ட், 5வது அதிகாரம். 2 சாமுவேல் 5வது அதிகாரம். ஆமென். 2 சாமுவேல் பிரைஸ் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை கொஞ்சம் வாசிக்கிறேன். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. கண்களை மூடுவோம், ஆண்டவரை ஆமென் நோக்கி பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கொஞ்ச நேரம் ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்கப்பா. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி இயேசுவின் நாமத்தினாலே தேவன் எங்களோடு கூட இன்றைக்கு நீர் பேசுவீராக. அல்லேலூயா. பேசும் ஆண்டவரே, பேசும் 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 கர்த்தாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. சிறிய எளிய என்னை நோக்கி பார்த்து புழுதியில் இருந்து தூக்கிவிட்டு, சிறிய எளிய என்னை நோக்கி பார்த்து பொழுதில் இருந்து தூக்கிவிட்டு, என்னை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனம் சுதந்தரிக்க பண்ணும் தேவனே, என்னை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனம் சுதந்தரிக்க பண்ணும் தேவனே, விருத்தியாக்குவார், விசாலமாக்குவார், பழுகி பரம்பி படர்ந்திடச் செய்வார். விருத்தியாக்குவார், விசாலமாக்குவார், பழுகி பரம்பி படர்ந்திடச் செய்வார். தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிடச் செய்வார். தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிடச் செய்வார். சொல்லலாமா? தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிடச் செய்வார். விருத்தியாக்குவார், விசாலமாக்குவார், பழுகி பரம்பி படர்ந்திடச் செய்வார். விருத்தியாக்குவார், விசாலமாக்குவார், பழுகி பரம்பி படர்ந்திடச் செய்வார். தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிடச் செய்வார். தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிடச் செய்வார். தலையை எண்ணெயால் ஆமென் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிடச் செய்வார். சொல்லுவோம். தலையை எண்ணெயால் ஆமென் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிடச் செய்வார். தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிடச் செய்வார். தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிடச் செய்வார். தலையை எண்ணெயால் ஆமென் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிடச் செய்வார். தலையை எண்ணெயால் ஆமென் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிடச் செய்வார். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினே சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரா, அடியேனை மறைத்து கொள்வீராக. ஆண்டவரே, 3வது ஆண்டு ஆமென் விழாவை காணுகிற உம்முடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பட்சமாய் முகமுகமாய் நேரடியாய் பேசுவீராக. காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். தாவீது யார்? பிரைஸ் தி லார்ட். தாவீது யார்? ஆடு
மேய்க்கிறவர். அப்புறம் ராஜா. அப்புறம் யார் அவர்? இருதயத்துக்கு ஏற்றவர். வேற? சரி, கோலியாத்தை முறியடி. வெரி குட். மேய்ப்பன். அல்லேலூயா. கோத்திரம் தாவீது. இது இஸ்ரவேலுடைய வம்சத்தான். கோத்திரம் தாவீது. யூதா கோத்திரம். தாவீது யூதா கோத்திரம். இஸ்ரவேலின் வம்சத்தான், யூதா கோத்திரத்தான். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 1100 ஆண்டுகளுக்கு முன்பதாக பிறந்த ஒரு தேவனுடைய மனுஷன்தான் இந்த தாவீது. இந்த தாவீதுடைய அப்பா யாருன்னா ஈசாய். அல்லேலூயா. ஈசாயுடைய அப்பா யாரு? ஓபேத். ஓபேத்துடைய அப்பா யாரு? இது மட்டும் தெரியுது, போவாஸ். அல்லேலூயா. போவாஸினுடைய மனைவியினுடைய பேர் என்ன? ரூத். ரூத்து இஸ்ரவேலா அல்லது அந்நிய ஜாதியா? அந்நிய ஜாதி. அந்த அம்மா யாருன்னா அம்மோனிய ஸ்திரீ, மோவாபிய ஸ்திரீ. அல்லேலூயா. அந்த அம்மா மோவாபிய ஸ்திரீ. மோவாபிய ஸ்திரீக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. இஸ்ரவேலர்கள் அந்நிய ஜாதியோடு கூட சேரவே மாட்டாங்க. அவர்கள் தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய ஜனம். அல்லேலூயா. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய வம்சாவளி பட்டியலை நீங்கள் பார்க்கும்போது அந்நிய ஜாதிகளும் அங்கே ஜாயின் ஆகும். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே ரூத்தும் ஜாயின் ஆவாங்க. இன்னொரு ஸ்திரீயும் அதில் வருவாங்க. யார் அது? முக்கியமான ஒரு ஆள், ராகாப். அந்த அம்மாவுடைய வேலையே பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரியான ஒரு வேலை. ஆமாம். ஆனால் கர்த்தர் யாரை கொண்டு எப்படி மாற்றுவார், யாரை எப்படி ஆசீர்வதிப்பார்னு யாராலையுமே நிதானிக்கவே முடியாது. நம்ம பார்க்குற பார்வையே வேறு. இவங்களுடைய வாழ்க்கை இப்படி தான், இவங்கெல்லாம் மாற மாட்டாங்க, இதெல்லாம் எங்கேருந்து மேலே வரும். நம்மளுடைய பார்வை இதுதான். நம்ம அவங்களுடைய சூழ்நிலையை பார்த்து, அவங்களுடைய சுபாவத்தை பார்த்து, அவங்களுடைய வாழ்க்கையினுடைய நடைமுறையை பார்த்து நம்ம அவங்கள பார்க்குற பார்வை வித்தியாசப்படும். ஆனால் தேவன் ஒருவனை பார்க்கிற பார்வை வேறு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம யாரை அற்பமாக, சிறியவனாக, எளியவனாக பார்க்கிறோமோ தேவன் அவர்களைத்தான் ஆசீர்வதித்து சிங்காசனத்திலேயே உட்கார வைப்பார். கழுதையை தேட போன சவுலை தான் இஸ்ரவேலுக்கு தேவன் முதல் ராஜாவாக்குறார். பராக்கிரமசாலிலாம் இல்லவே இல்லை. அவன் யார்? அவன் கழுதையை தேட போனவன். அவ்வளோதான். ஜஸ்ட் அவங்க அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கழுதையை தேட போனார். அவர் ஒரு பெரிய வீர தீர சூர ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. நம்ம பார்க்குற பார்வை வேறு, தேவன் பார்க்குற பார்வை வேறு. தயவுசெய்து நீங்கள் ஐயோ என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு தானா, இப்படி தானா, நாளைக்கு என்னாகும், அடுத்தது என்னாகும், நெவர் பாதர் இட். உங்களுடைய வாழ்க்கையை பற்றியோ உங்களுடைய எதிர்காலத்தை பற்றியோ நீங்களும் நானும் பாரப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் பாருங்கள், நான் உங்களுக்கு லேப்பாதலை தருவேன். நம்முடைய பாரத்தை எல்லாம் அவர் மேலே நம்ம வச்சிடணுமா? அல்லேலூயா. நம்முடைய பாரத்தை எல்லாம் அவர் மேலே வச்சுட்டோம்னா அவர் நம்மை விசாரிக்கிறவரா? அல்லேலூயா. அவர் நம்மை விசாரிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் நம்மை சுமக்கிறவர். அவர் நம்மை சுமக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் நம்மை பாதுகாக்கிறவர். அவர் நம்மை பாதுகாக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் நம்மை வேலி அடைக்கிறவர். அவர் நம்மை வேலி அடைக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரமல்ல, அவருடைய நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கிறவரும் அவரே. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஏதோ ஒரு 10ஓட 1 அப்படிலாம் கிடையாது. He is only one God.
அல்லேலூயா. மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த ஒரே தேவன் பூமியில வேற யாரும் கிடையாது. அது ஒருவர் மாத்திரம்தான், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அல்லேலூயா. அதற்கு சாட்சி அவருடைய கல்லறை இன்றைக்கும் திறந்தே வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவ்வளவு ஹையஸ்ட். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் அவரை எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமக்காரனராய் மாற்றியிருக்கிறார். ஆகவே தான் வானோர் பூதலத்தோர் எல்லாருடைய நாவுகளும் அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணுகிறது. எல்லாருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பதாக முடங்குகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நீங்கள் தயவு செய்து சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றுமே இல்லாத ஜீரோவா உட்கார்ந்து கொண்டிருந்த இருந்த எங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு நிற்க வச்சிருக்கிறாருன்னா, என்னுடைய பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஆனால் அப்படி இருந்ததை ஆண்டவர் இன்றைக்கி மாற்றி உங்களுக்கு முன்னாடி நிற்க வச்சிருக்கிறாருன்னா, உங்களை ஆசீர்வதிக்கிறது ஆண்டவருக்கு ஒரு விஷயமே கிடையாது. அல்லேலூயா. என்னை விட நீங்கள் நீதிமான். ஆமேண்ணா பார், அப்போனா என்னை பாவின்னுறீங்க. என்ன உற்சாகமாவது பாரு உங்கள் சபை. ஆமேண்ணா. ஐயோ, ஒரு பேச்சுக்கு சொன்னேன், என்னை விட நீதிமான். ஆமேன். அப்போ நீ பாவின்னுட்டிங்க பார்த்தீங்களா என்ன? ஆமேன். அப்படியே இருக்கட்டும். அல்லேலூயா. ஆமேன். ஆனால் நம்முடைய வாழ்க்கையினுடைய பின்னணியத்தை விட தேவன் நமக்காக ஆயத்தம் செய்த ஆசீர்வாதங்கள் மேலானது. அல்லேலூயா. இந்த தாவீதுடைய தாத்தா ஆமேன் பெரிய கோட்டீஸ்வரன் அவங்கெல்லாம். அல்லேலூயா. ஆமேன். போவாஸ் மிகப்பெரிய செல்வந்தன். அல்லேலூயா. அதாவது இன்னைக்கு காலகட்டத்தில் அவங்க யாருங்க, ஜமீன்தார் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி உள்ள ஒரு ஆள். அவருடைய புள்ள தான் யாருங்க, ஓபேத். ஓபேத்துடைய உள்ள தான் ஈசாய். அந்த ஈசாயினுடைய குமாரன் தான் தாவீது. அல்லேலூயா. சரி, ஈசாய்க்கு மொத்தம் 7 குமாரரா அல்லது 8 பேரா? பைபிள்லேயே அது கான்ட்ரவர்சியாக தான் இருக்கும். சிலதில் பார்க்க போனால் 7ன்னு இருக்கும், சிலதில் 8ன்னு இருக்கும். சரி, அவர் 7ஆ 8ஆ? அப்போ 7ன்றது ஆவியானவர் அப்போ பொய் சொல்லிட்டாரோ? 7ஆ 8ஆ? சீட்டு போட்டுருங்க பார்க்கலாம். 8 தானா? 8 தான். சரி, அப்போ 7ன்றது ஏன்? கணக்கு பண்ண விட்டாங்க வீட்டில். அவங்க அப்பா பெத்தவனே விட்டாருன்றீங்க. நல்லவங்க நம்ம எல்லாருமே. அல்லேலூயா. ஆமென். தாவீது ஈசாய்க்கு எத்தனாவது குமாரன்னா 8வது குமாரன். ஆனால் வேதத்தில் சிலதில் பார்த்தீங்கன்னா 7 பேர்னு தான் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் உண்மையாகவே தாவீது ஈசாய்க்கு யாருங்க, 8வது குமாரன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 17வது அதிகாரம் 49வது வசனம். 1 சாமுவேல் 17:49. தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தியனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான். அதுக்கு முன்னாடி 34 ஆரம்பித்து 37 மட்டும் வாசிங்க பார்க்கலாம். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான்.
பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். அல்லேலூயா. தாவீதுனுடைய ஒரு வீர தீரமான ஒரு காரியம்தான் இது. அல்லேலூயா. தாவீதை அவர் யாருன்னா 8வது குமாரன். இவரை ஏன் இந்த காரியத்தை பற்றி அவங்களுடைய அப்பாவுக்கு கூட தெரியாது. அல்லேலூயா. தாவீது செய்த இந்த சிங்கம் கரடிகளை சாவடித்தது யாருக்குமே தெரியவே தெரியாது. காரணம் என்னென்னா, தாவீது அவங்களுடைய ஃபேமிலிக்குள்ளவே ஒரு ஆளாக நினைக்கவே மாட்டாங்க. ஏன் காரணம் என்னங்க, அவங்க தான் பெரிய கோட்டீஸ்வரங்களாச்சே. அல்லேலூயா. ஆனால் மற்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா 7 பேரும், சில பேர் அதில் சவுளுடைய இராணுவத்திலே இது இருக்கிறான். அல்லேலூயா. மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா சொசைட்டியில் ஒரு நல்ல அந்தஸ்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் 8வது குமாரனாகிய இந்த தாவீதை மட்டும் சொசைட்டிலையும் அல்லது அவங்களுடைய குடும்பத்துக்குள்ளவும் ஒரு ஆளாகவே பார்க்கல. காரணம் என்ன அப்படின்னா, தாவீதுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஈசாய். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் ஈசாய் வந்து அப்போதைக்கு யாரானா சனகரிப் சங்கத்தின் உடைய சீஃப் அவர் தான். ஆலோசனை சங்கத்துக்குனுடைய தலைவர் அவர். அல்லேலூயா. அன்னைக்கு உள்ளவங்கெல்லாம் ஒரு என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டமாய் வந்து ஒரு ஆலோசனை பண்ணுறாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா யூதன் தான், ஆனாலும் இவங்களுடைய பாட்டி யார்? மோவாபியஸ்து. ஆகவே இது யார்? இவங்க இப்போ மிக்சட் ஆகிட்டாங்க. ஆகவே மிக்சடான இவர் நமக்கெல்லாம் எப்படி ஆலோசனையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி திடீர்னு ஈசாயை டீப்ரமோஷன் இது ஆக்கிட்டாங்க. அல்லேலூயா. அதில் ஈசாய்க்கு ரொம்ப அவமானமாக போச்சு. ஏன்னா ஈசாய் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர்லேயே ஒரு முக்கியமான ஆள். அல்லேலூயா. பெத்லகேமில் போய் ஈசாயினா தெரியாத ஆளே இல்லை. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப ஃபேமஸான ஆள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஃபேமஸான ஆளை திடீர்னு இவங்க டீப்ரமோட்டை பண்ணிட்டாங்க. பண்ண உடனே இவர் ஒரு பிளான் பண்ணுறார். நான் ஒரு யூதன் தான், நான் மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுக்கிறவன் தான் அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணி ஆகணும் இப்போ. அல்லேலூயா. அவர் ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய மனைவியினுடைய வேலைக்காரி கானானிய ஸ்திரீ, அந்த அம்மாவை இவர் என்னன்னா விவாகம் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் போடுறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அம்மா கிட்டே இந்த காரியத்தெல்லாம் அவர் ஷேர் பண்ணுறார். ஷேர் பண்ணிவிட்டு, நான் உன்னை என்னதுங்க மேரேஜ் பண்ண போகிறேன். மேரேஜ் பண்ணதுக்கப்புறமா அந்நிய ஜாதி பெண்ணை ஒரு யூதன் விவாகம் பண்ண கூடாது. அல்லேலூயா. இந்த கேஸு 4 பேருக்கிட்ட போகும். போனதுக்கப்புறமா நான் உன்னை என்ன பண்ணுவேன்னா, மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தின் படி தள்ளுதற் சீட்டை எழுதி தந்து நான் உன்னை தள்ளி விடுகிறேன். உனக்கு தேவையானதெல்லாம் நான் உனக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு என்னதுங்க அக்ரிமெண்ட்டை இவர் பண்ணுறார். இந்த வேலைக்காரியான பெண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கானானிய ஸ்திரீ. இந்த ஸ்திரீ வந்து பார்த்திங்கன்னா இந்த காரியத்தை ஈசாயினுடைய மனைவி கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அப்பா உன்னுடைய கணவர் இந்த மாதிரிலாம் என்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே ஈசாயினுடைய மனைவி வேலைக்காரியை போலவே வேடமிட்டு ஈசாயோடு கூட போய் ஒன்று சேருகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சூழ்நிலையில் உண்டானவர் தான் தாவீது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த காரியங்கள் சொசைட்டி எல்லாம் ஃபேமஸ் ஆன உடனே, அப்போ இது யார் என்னன்னு வந்த உடனே அவர் தாவீதுடைய அப்பாவுக்கு ரொம்ப அசிங்கமாகிடுது. இந்த விஷயம் ரொம்ப அசிங்கமானதுனால அவர் வந்து என்ன பண்ணிட்டார்னா, என்னையே ஏமாற்றி என்னுடைய மனைவி இப்படி ஒரு காரியத்தை செஞ்சதுனால இவனை நான் என்னுடைய குமாரனாக அங்கீகரிக்கவே மாட்டேன். இவனை நான் இனிமேல் யாராக தான் பார்ப்பேன், ஒரு அடிமையை போல தான் நான் இவனை பார்ப்பேன்னு சொல்லி அவங்க அப்பாவே தாவீதை என்னதுங்க ஓரங்கட்டிட்டார். எத்தனை பேருடைய ஃபேமிலியில் இன்றைக்கி இப்படிப்பட்ட சூழ்நிலை தெரியுமா? பெத்த அப்பா அம்மாவே பிள்ளைங்களை என்னன்னு கூட கேட்கறது கிடையாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் கேள்விக்குறி. தாவீதுனுடைய வாழ்க்கையும் அப்படி தான். பெத்த அப்பாவே அவரை என்னதுங்க தள்ளி வச்சுட்டார்.
சங்கீதங்களின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 5வது வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். சங்கீதம் 51. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், துர்க்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். அல்லேலூயா. துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். தாவீதனுடைய அம்மா ஈசாயோடு கூட போயிட்டு சந்தோஷமாலாம் ஒன்று சேர்ந்து இறந்தவர் இல்லை இந்த தாவீது. இந்த அம்மாவுடைய பிளானிங் இது. அல்லேலூயா. அதனால தான் இவர் பத்சேபாளிடத்தில் போய் பாவத்துக்கு உட்பட்ட பின்பு தன் பாவத்தை அறிக்கை பண்ணும்போது இவர் தன்னுடைய அந்திய காலத்தை அங்கே அறிக்கை பண்ணுறாரு. நான் யாரு? துர்க்குணத்தில் உருவானவன், என் தாய் என்னை பாவத்தில் தான் கர்ப்பந்தரித்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இப்படிப்பட்டவர் தான் இந்த தாவீது. சொந்த ஃபேமிலியிலையும் சொந்த சொசைட்டியாலையும் ஓரங்கட்டப்பட்டவர். அல்லேலூயா. ஆனால் இப்படி ஓரங்கட்டப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட இந்த தாவீதை தான் தேவன் சூஸ் பண்ணுறார். அல்லேலூயா. சவுலுக்கு அப்புறம் ராஜாவா யாரை தேவன் சூஸ் பண்ணுறாருங்க? இந்த தாவீதை தான் சூஸ் பண்ணுறார். அல்லேலூயா. ஆமென். சாமுவேல் கிட்ட ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ நேராக பெத்லகேமில் இருக்கிற ஈசாயினுடைய வீட்டுக்கு போ, அங்கே நான் ராஜாவாக்க போகிறவன் யார் என்பதை நான் உனக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா. அதை நீங்கள் பார்க்கலாம். 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் நம்ம அதை டீட்டெயிலாகவே பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போது சாமுவேல் பார்க்குறாரு, மூத்தவனை பார்க்குற ஆள் பார்த்தீங்கன்னா வாட்டர் சாட்டமாக இது இருக்கிறான். உடனே சாமுவேலுடைய பிளான் என்ன? அடுத்த ராஜா இவன் தானாக்கும் அப்படிங்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, நான் அவனை புறக்கணித்தேன், இவங்க இல்லைப்பான்னுட்டார். சரின்னு சொல்லிட்டு 2வதையும் பார்க்குறாரு. ஆண்டவர் சொல்கிறார், இவனும் கிடையாது. 3ஐயும் பார்க்குறாரு, இவனும் கிடையாது. இப்படியே 7 பேரும் போயிடுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 7 பேரும் போயாச்சு. ஆனால் ஆண்டவர் என்னங்கிறார்னா, இவனில் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்னொரு ஆள் இருக்கிறான். ஆனால் ஈசாயை கூப்பிட்டு வந்து காமிச்சது 7 பேரை தான். அல்லேலூயா. ஏன்னா ஈசாய் தன்னுடைய குமாரனாகிய தாவீதை தன்னுடைய பிள்ளையாக அவன் நினைக்கல. அவனை ஒரு அடிமையை போல வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்க்கிற வேலைக்கு தான் அவனை அமர்த்தி இருந்தார். அல்லேலூயா. ஆகவே அவர்கிட்ட சாமுவேல் கேட்குறார், உனக்கு பிள்ளைகள் இவ்வளவு தானா அப்படின்னும் போது தான் ஈசாய் தன்னுடைய ரகசியத்தை அங்கே ஓப்பன் பண்ணார். இல்லை இல்லை, இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்? ஆஃபீஸில் இருக்கிறான்லாம் அவர் சொல்லலை. அவன் என்னங்க பார்க்குறான்? ஆடு மேய்க்குதான் அந்த பையன். அது பிரயோஜனம் இல்லாதது. அதனால தான் அவனை நான் இங்கே கூப்பிடலை. ஏனென்றால் சவுல் இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு ராஜா, அவனுக்கு அப்புறம் இன்னொருத்தன் ராஜாவாகணும். சாமுவேல் யார்னா இஸ்ரவேலிலே பெயர் பெற்ற ஒரு தீர்க்கதரிசி. இவர் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இவர் யாரை ஆசீர்வதிக்கிறாரோ அவனும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. ஈசாய்க்கு என்னன்னா, தன்னுடைய 7 குமாரர்ல யாராவது ஒருத்தன் ராஜாவாகணும் அல்லது தேவனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆனால் இந்த ஆசீர்வாதமோ இந்த ஸ்தானமோ இந்த அந்தஸ்தோ எக்காரணத்தை கொண்டு தாவீதுக்கு போகக்கூடாது. அல்லேலூயா. ஈசாயினுடைய பிளான் இதுதான். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அவங்க 7 பேரையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. சாமுவேல் கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், வேற ஒருத்தன் இருக்கிறான், நீ கேள் அப்படிங்கிறாரு. அப்போ சாமுவேல் சொல்கிறார், இவ்வளவு தானா? இல்லை இல்லை, இன்னொருத்தன் இருக்கிறான். உடனே இவர் சொல்கிறார், நீ அவனை அழைத்து கொண்டு வா. அவன் வந்து சேர முன்னே நான் போஜனம் பண்ண மாட்டேன்டா, சாப்பிடவே மாட்டான், உக்காந்துட்டார். இப்போ ஈசாய்க்கு வேற வழியே கிடையாது. அல்லேலூயா. ஒதுக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, தன்னுடைய குமாரன்னு யார்கிட்டையுமே அறிமுகம் செய்யாத அந்த தாவீதை ஆளை விட்டு கூட்டிகிட்டு வர சொல்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு நம்ம கூட ஒதுக்கப்பட்டு, ஓரங்கட்டப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம். நம்மக்கிட்ட 4 காசு இருந்ததுன்னா நம்மளை சுற்றி இருப்பாங்க எல்லாருமே. பேக்கெட்டில் எதுவுமே இல்லைன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லது உங்ககிட்ட ஏதாவது ஒரு டேலண்ட்டு இது இருந்ததுன்னா எல்லாரும் உங்ககிட்ட இருப்பாங்க. எதுவுமே இல்லைன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. ட்ரை ஆகிடுவோம் நம்மளை. அல்லேலூயா. இன்றைக்கு உள்ள சொசைட்டி அப்படி தான்.
ஆனால் கர்த்தர் யாரை முன்குறித்தாரோ அவர்களை அவர் ஆசீர்வதித்தே தீருவார். அல்லேலூயா. சொந்த தகப்பன் இவனை ஓரம் கட்டிட்டான், இவனை ஒரு ஆளாவே நினைக்கல. ஆனால் கர்த்தர் சொல்றார், அவனை கூப்பிட சொல்ல. அவனை வந்து பார்க்குறார், இவன் ராஜாவாகுவதற்கு எந்த விதமான முகாந்திரமே கிடையாது. அல்லேலூயா. மற்ற 7 பேரை பார்த்தா ஹைட்டு, வெயிட்டு, பாடி, லுக்கு ஓகே, ஒருவேளை ராஜாவுக்கு தேரும் அப்படின்லாம். ஆனால் நம்மளை பார்த்தா சுத்த சைப்பர். இவர் பால் புட்டி சாப்பிட்ட அமுல் பேபி மாதிரி இருக்கிறாரு. உண்மையிலே அவனை பற்றி அங்கே அப்படி தான் இருக்குது. சிவந்த மேனி, அழகிய கண்கள், நல்ல ரூபம், பார்த்தா ஆள் மழைன்னுக்கிறான். இவன் ஆடு மேய்க்கிறவன்னு நம்பவே முடியாது. நம்ம ஊரில் ஆடு மேய்க்கிறவனை பார்த்தா வித்தியாசமாக இருப்பாங்க, காஞ்சி கருவாடாய் 4 நாள் சாப்பிடாதவன் மாதிரி. ஆனால் இவனை பாருங்களேன், ஆடுகளை மேய்க்கிறான், அதுவும் படாந்தரத்தில். ஆனால் தேவன் இவனை எப்படி பாதுகாத்துருக்கிறான்னு பாருங்கள். சூழ்நிலையோ எந்த விதமான காரியமோ இவனை கொஞ்சம் கூட அஃபெக்ட் பண்ணவே இல்லை. அல்லேலூயா. தேவன் உங்களை ஒரு நோக்கத்திற்காக, ஒரு காரியத்துக்காக தேவன் உங்களை முன்குறித்து இருப்பாரானால், தேவன் ஒரு சித்தத்தோடு தேவன் உங்களை உருவாக்கி இருக்கும்போது அந்த சித்தத்தை நீங்கள் செய்து முடிக்கும் வரைக்கும் தேவனுடைய கரம் உங்களோடு இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை விட்டவே மாட்டார். நீ எங்கே போனாலும் சரி, நீ எங்கே போனாலும் சரி, யோனாவை போல நீ கீழ்த்தட்டில் இருந்தாலும் சரி, எதுவானாலும் சரி, தேவன் தம்முடைய சித்தத்தை செய்து முடிக்கும் வரைக்கும் உன்னை அவர் விடவே மாட்டார். அல்லேலூயா. இவன் மேய்ச்சது ஆடு, வாழ்ந்தது பணாந்திரம். ஆனால் இவனை பற்றி தேவனுடைய ஆவியானவர் சொல்கிறது அதுக்கு நேர்மாறாக இருக்குது. இவனுமோ ஊட்டி ஆப்பிள் மாதிரி ஏசியில் இருந்த மாதிரியே இங்கே இருக்குது. அல்லேலூயா. சிவந்த மேனி, அழகிய கண்ணு, நல்ல ரூபம். நம்மளுங்க ஏசியில் உட்காந்தோட தோல் மாற மாட்டேங்குது. இவன் பணாந்தரத்தில் ஆடு மேய்ச்சவன். ஆனால் அதுக்கும் இவனுக்கும் சம்பந்தமே இல்லாமல் தேவனுடைய கரம் அவனை அப்படி பாதுகாத்துருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். கர்த்தர் உங்களை ஒரு நோக்கத்திற்காக முன்குறித்து இருக்கும்போது உங்களை சத்துரு தொடவும் முடியாது. அந்த ஸ்தானத்தை விட்டு உங்களால் அவனை கீழே தள்ளவும் முடியாது. கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்த வேண்டிய இடத்துல கரெக்டாக கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த தாவீதை கர்த்தர் அப்படி தான் கொண்டு வந்து ஸ்தானத்தில் வைக்கிறார். இவனை கர்த்தர் எப்படி அபிஷேகம் பண்ணுறாருன்னா, எல்லா ராஜாக்களுக்கும் ஒரே ஒரு முறைதான் அபிஷேகம். ஆனால் இந்த தாவீதுக்கு மட்டும் ஒரு விசேஷம் என்னன்னா, இவனை கர்த்தர் ராஜாவாக 3 விசை அபிஷேகம் பண்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல் விசை 1 சாமுவேலுடைய புத்தகம் 16வது அதிகாரம், ஆமென், 12 அப்பொழுது 13 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். முதல் அபிஷேகம் எங்கன்னா சகோதரர் நடுவிலே. அல்லேலூயா. ஏன்னா இவன் தன்னுடைய ஃபேமிலியாலேயே ஓரங்கட்டப்பட்டவன். அவங்களுடைய கண் பார்க்க தேவன் முதலாவது இவனை ஆசீர்வதிக்கிறார். எந்த குடும்பம் இவனை தன்னுடைய பிள்ளைன்னு அங்கீகரிக்கலையோ, யாரெல்லாம் இவனை தன் சொந்த சகோதரன்னு சொல்ல தயங்கினாங்களோ, அருவருத்தார்களோ, அவர்கள் மத்தியிலே தேவன் தாவீதை அபிஷேகம் பண்ணி அவனுடைய ஸ்தானத்தை தேவன் உயர்த்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை ஊரோ சொசைட்டியோ வேலை செய்கிற அந்த ஜாப்லையோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் அற்பமாய் பார்க்கலாம். அவங்க கண் பார்க்க தேவன் நம்மளை அபிஷேகம் பண்ணுவார். அல்லேலூயா. முதல் அபிஷேகம் தாவீதுக்கு எங்கன்னா, அவன் எங்கே தாட்சி அடைந்தானோ, அவன் எங்கே வெட்கப்பட்டானோ, அவன் எங்கே நிந்தையையும் அவமானத்தையும் அனுபவித்தானோ, அவங்க கண் பார்க்க தேவன் அவனை அபிஷேகம் பண்ணார். அல்லேலூயா. தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டே போகவில்லை.
நீங்கள் ஒருவேளை இன்னைக்கு சூழ்நிலை மாறலையேன்னு நீங்கள் இங்கே நாமே உட்கார்ந்துருக்கலாம். கர்த்தர் ஏற்ற காலமும் ஏற்ற நேரமும் உங்களுக்குன்னு தேவன் முன்குறித்த அந்த நேரம் வரும்போது கர்த்தர் உங்களை அந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் உட்காருப்பார். அல்லேலூயா. ஆமென். ரெண்டாவது விசை தாவீதை தேவன் அபிஷேகம் பண்றார், அதையும் பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. 2 சாமுவேலுடைய புஸ்தகம் 2வது ஆமென் அதிகாரம் 4வது வசனம். 2 சாமுவேல் chapter 2 verse 4. அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். அல்லேலூயா. ரெண்டாவது அபிஷேகம் யாருக்கு? ஆமென் ஆமென் மத்தியிலனா தன்னுடைய சொந்த கோத்திரத்தார் மத்தியில். அல்லேலூயா. முதல் அபிஷேகம் தன்னுடைய குடும்பத்தாரின் நடுவில், ரெண்டாவது அபிஷேகம் தன்னுடைய கோத்திரத்தாரின் மத்தியில். அல்லேலூயா. இவனை யாரெல்லாம், இவன் யார் இல்லை, யூதா கோத்திரத்தானே இல்லை, இவன் யார் தான், அடிமையை போன்றவன் தான் சொல்லி யாரெல்லாம் இவனை ஒதுக்கி வைத்தார்களோ கர்த்தர் அவங்க மத்தியிலும் தேவன் தாவீதை ஹானர் பண்றார். அல்லேலூயா. தாவீதை தேவன் ஆமென் ஆமென் அபிஷேகம் பண்ணின மூன்றாவது காரியத்தை இப்போ இது பாருங்க. 2 சாமுவேலுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனம். இஸ்ரவேலின் மூப்பர் எப்ரோனில் ராஜாவின் இடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. முதல் அபிஷேகம் தன்னுடைய குடும்பத்தாரின் மத்தியில், இரண்டாவது அபிஷேகம் தன்னுடைய சொந்த கோத்திரத்தாரின் மத்தியில், மூன்றாவது அபிஷேகம் சமஸ்த இஸ்ரவேல் அதாவது தன் தேசத்தார் அனைவரும் பார்க்கும்படியாய் தேவன் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த 3 விதமான அபிஷேகத்தை அவன் வாங்கினதுக்கு அப்புறமா தான் 5வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் இருக்கு, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்கள் எங்கே நிந்திக்கப்பட்டீர்களோ, எங்கே நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ, எங்கே நீங்கள் ஓரங்கட்டப்பட்டீர்களோ, எந்த ஊர் உங்களை தூரம் வைக்குதோ அவங்க மத்தியில் எல்லாம் தேவன் உங்களை ஆசீர்வதித்து, இது என் பிள்ளை, நான் இவனோடு கூட இருக்கிறேன் கர்த்தர் உங்களுடைய சாட்சியை அவர்கள் கண் பார்க்க நிரூபணம் பண்ணுவா. அல்லேலூயா. எங்களை ஒரு காலகட்டத்தில் எங்கள் சொந்த ஜனங்களே எங்களை யாருமே கூப்பிட மாட்டாங்க, எந்த ஒரு காரியத்துக்கும் கூட மாட்டாங்க. காரணம் இவங்க இப்போ யாராயிட்டாங்க? கிறிஸ்தவங்களாயிட்டாங்க. ஒன்று இல்லாதவங்க கூட அவங்களுக்கு ஒரு விஷயம் கிடையாது. இப்போ இவங்க யாராயிட்டாங்க? கிறிஸ்தவங்களாயிட்டாங்க. ஆகவே நம்மளுடைய ஜாதியில் இவங்களை சேர்க்கக்கூடாது. இதுங்க இப்போ ஜாதியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இதுங்க வேற மாதிரி இப்போ மாறி போச்சு. ஆனால் காலங்கள் மாறினது. அல்லேலூயா. எங்களுடைய அம்மன் சொந்தக்காரெலாம் எங்கேயும் இருக்கிறாங்க. உப்பினி இருக்கு இல்லையா, அதுதான் என்னுடைய பாட்டியோடைய ஊர். எல்லாம் அப்போது லாடு எல்லாமே, இன்றைக்கி வெறும் இல்லைதுங்க லாடு. அப்போ லேண்டுக்கு லாடு, இப்போ வெறும் லாடு. கர்த்தர் சூழ்நிலையை மாற்றிட்டார். அல்லேலூயா. அன்றைக்கி ஆடு அது இதுன்னு வச்சுன்னு எல்லாம் செழிப்பில் இருந்தால் எங்களை எதுக்குமே சேர்க்கலை. இவங்க இப்போ யார்? கிறிஸ்தவங்க ஆயிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக எங்களை என்ன பண்ணிட்டாங்க? ஓரங்கட்டாங்க. ஆனால் காலங்கள் மாறினது. இன்றைக்கி அவங்க அத்தனை பேரும் அவங்களுடைய ஃபேமிலியில் எந்த ஒரு காரியமானாலும் முதல் ஃபோன் இங்கே தான் வரும். அல்லேலூயா. நான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண போகிறேன், நீ கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்க. நான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய போகிறேன், கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்க. யார் நம்மளை நிந்தித்தார்களோ, யார் நம்மளை ஓரங்கட்டினாங்களோ அவங்க மத்தியில் கர்த்தர் நம்முடைய தலையை நிச்சயம் உயர்த்தி தான் வைப்பார். அல்லேலூயா. தாவீது அதனால தான் கர்த்தர் 3 முறை அபிஷேகம் பண்ணுறார். ஏன்னா மற்ற ராஜாக்கள் உண்டான சூழ்நிலை வேற, தாவீது ராஜாவாக வந்த சூழ்நிலை வேற. அல்லேலூயா. இவன் தன் சொந்த குடும்பத்திலும் சரி, தன்னுடைய சொந்த கோத்திரத்திலும் சரி, தன் சொந்த தேசத்திலும் சரி, இவனை ஒரு அந்நியனாக, இவனை ஒரு கானானியனை போல, ஒரு அடிமையை போல தான் அவங்க பார்த்தாங்க. அல்லேலூயா. ஆனால் இவன் ஒரு அந்நியனும் அல்ல, கானானியனும் அல்ல,
தேசத்துக்கு தூரமானவனும் அல்ல, இவன் யூதன் தான், இவன் ஆமென் தேவனுடைய சித்தத்தை செய்ய போகிற ஒரு தேவனுடைய தாசன் தான் என்று சொல்லி கர்த்தர் அனைவரும் பார்க்கும்படியாய் நிரூபணம் பண்ணுகிறார். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். கர்த்தர் எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. நம்முடைய ஆண்டவரை போல ஒரு நல்ல தேவன் பூமியில் யாரும் இருக்க மாட்டாங்க. 3 விஷயம் தாவீது அபிஷேகம் பண்ணி சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறார். தாவீது ஆமென் எங்கெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டானா, எப்ரோனில் அவனை விசேஷமாக அபிஷேகம் பண்ணாங்க. யூதாவினுடைய மேன் எல்லாரும் கூடி அவனை எப்ரோனில் அபிஷேகம் பண்ணாங்க. எப்ரோன் ஒரு விசேஷித்த ஒரு ஸ்தலம். எப்ரோனில் தான் 6 பேரை அடக்கம் பண்ணாங்க. யார் யாரெல்லாம்? அவங்க எங்களுக்கு என்ன பாஸ்டர் தெரியும், சொல்லிட்டு போ, வந்தையா அதுக்கு தானே வந்தேன், கடகடன்னு சொல்லிட்டு போயிட்டு சாப்பாடு சூடாங்க வேவுது, நாங்கள் சாப்பிட்டுட்டு கடகடன்னு போவோம். இதை விட்டுட்டு எப்படி சொல்லு என்ன சொல்லுன்னு இதுக்காக உன்னை எங்கள் பாஸ்டர் வர சொன்னார் அப்படின்றீங்களா? அல்லேலூயா. எப்ரோனில் 6 பேரை அடக்கம் பண்ணினாங்க. அதில் முதல் ஆள் யாரானா சாராள். அல்லேலூயா. 2வது ஆள் யாரானா ஆபிரகாம். அல்லேலூயா. ஆமென். சாராள், அப்புறம் ஆபிரகாம், ஈசாக்கு, அதுக்கப்புறம் ரெபேக்காள், அதுக்கப்புறம் லேயாள், அதுக்கப்புறம் யாக்கோபு. ஆமென். அல்லேலூயா. இப்படி 6 பேரை எப்ரோனில் அடக்கம் பண்ணினாங்க. அல்லேலூயா. ஆனால் தாவீதுக்கு பிறந்த 6 குமாரரும் எப்ரோனில் தான். அல்லேலூயா. பாருங்க எப்படி தேவன் ஆசீர்வதிக்கிறார். மரணத்தின் சாயல் எங்கேயோ உயிர்த்தெழுதலின் சாயலையும் தேவன் அங்கே தான் ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. ஐயோ நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு நம்ம எங்கே ஆமென் சோர்ந்து போய் உட்காரமோ அங்கே தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றியையும் ஆரம்பிக்கிறார். நம்முடைய தோல்வி முடிவே கிடையாது. நம்முடைய தோல்வி தான் நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பம். எல்லாருக்கும் மரணம் ஒரு முடிவு. அல்லேலூயா. ஆனால் தேவனை ஆராதிக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு தான் மரணம் முடிவே கிடையாது. மரணம் தான் நமக்கு நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பமே. அல்லேலூயா. காரணம் நாம் புதைக்கப்படவில்லை, நாம விதைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை இந்த பூமிக்குரிய வாழ்க்கை அல்ல, நம்முடைய வாழ்க்கை நித்தியமான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. எப்ரோனில் 6 பேர் மரிக்கிறான். ஆனால் அதே எப்ரோனில் கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்து அவனுக்கு 6 குமாரரை தரார். மரணத்தின் சாயல் எங்கே ஆரம்பிக்குதோ நிச்சயமாக அங்கே உயிர்த்தெழுதலின் சாயலும் உண்டாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. யூதாவில் இருக்கிற எல்லாரும் வந்து இப்போ தாவீதை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ யாராக இருக்கிறப்பா? மாம்சத்தில் மாம்சமானவன், அப்புறம் எலும்பில் எலும்பும். அல்லேலூயா. இவ்வளவு நாள் இல்லாத சொந்தம் இப்போ தான் தானாக வரும். ஏன் இப்போ இவன் யாராகிட்டான்? ராஜாவாகிட்டான். இவ்வளவு நாள் அவனை பார்க்கல, சாப்பிட்டியான யாரும் கேட்கல, விசாரிக்கல, அவனுடைய முகத்தை கூட பார்க்காதவன் இன்னைக்கு அவனை தேடி வந்து நின்றுட்டு என்னங்கிறான், அப்பா நீ வேற யாரும் இல்லை, நீ எனக்கு யார் தெரியுமா? ஒன்று விட்ட 4வது விட்ட சித்தப்பா இருக்கிறார்ல, அவன் புள்ள இவன் புள்ளன்னு அன்னைக்கு வந்து நிற்பாங்க எல்லாரும். அல்லேலூயா. அல்லேலூயா. நேரடியானது கூட கிடையாது. 1 விட்ட நாள எங்காலுங்க சில பேர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கே வராது. எங்கே போனேன்? சாவுக்கு போயிட்டேன் பாஸ். ஐயோ பாவம். சரி, யார் செத்தா? எங்கள் சித்தி இருக்குதுல்ல. சரி, எங்கள் சித்தியோட அம்மா இருந்தாங்கல்ல. உன்னுடைய யார் சித்தியே நான் பார்த்ததில்லை, அவங்க அம்மா நான் எங்கேருந்து பார்த்துருக்க போகிறேன். சரி சொல்லு. எங்கள் சித்தியோட அம்மா. சரி, அவங்க அம்மாவுக்கு 1 விட்டு அவங்க அக்கா இருந்தாங்க. சரி, அவங்களுக்கு பிறந்த பேத்தி அந்த மாதிரி ஆயிடுச்சு. போயிட்டு வந்தேன். நமக்கு ஒரு செகண்ட் கிருன்னு சுற்றி அப்படியே நிற்போம். சரி ரைட்டு, ஏதோ சாவு, ஆனால் விட்டுரு. அல்லேலூயா. இதெல்லாம் அப்படி தான். இப்போ தாவீதை சுற்றி எல்லாம் வந்து நிற்கிறான். இப்போ சொல்கிறான், நாங்கள் யாருப்பா உனக்கு? எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமா. யார் உன்னை ஓரம் கட்டினானோ, யார் உன்னை ஒதுக்கி வச்சானோ, யார் உன்னுடைய முகத்தையே பார்க்க மாட்டேன். ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் சில பேர் உங்களை நிந்திக்கலாம். இது என்ன கிறிஸ்துன்னு போகுது பெருசா அப்படின்னு கூட சொல்லலாம்.
ஆனால் அப்படிப்பட்டவர்களே தேவன் உங்களை தேடி வந்து உங்கள் வீட்டு வாசப்படியில் நிற்க வைக்கிற நாள் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அதை செய்தார். நான் பார்க்காததெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லலை. எங்கள் வாழ்க்கையில் தேவன் அதை செய்தார். ஒன்றும் இல்லாமல் முச்சந்தில் ஜீரோவில் நின்னோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் எங்களை நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சபையை நம்பலை, ஆத்துமாக்களை நம்பலை, அழைச்ச தேவனை நம்புகிறேன். அல்லேலூயா. என்னை ஊழியத்துக்கு நான் அபிஷேகம் பண்ண என் ஆண்டவரை நம்புகிறேன். என்னை தேவன் எதற்காக வேறு பிரித்தாரோ அதனுடைய பாதையில் என்னை இதுவரைக்கும் என்னை ஓட வைக்கிற என் ஆண்டவரை மட்டும் நம்புகிறேன். கர்த்தர் இதுவரைக்கும் என்னை கைவிடவே இல்லை. பிரைஸ் எல்லாம். வேலை வெட்டிக்கு போல ஒன்றும் செய்யலை. ஆனால் மாதம் ஆனால் 30,000 ரூபாய்க்கு மேலே செலவு மட்டும் ஆகுது. அல்லேலூயா. நமக்கு பாட்டு பாட வராது, பிரசங்கம் பண்ண வராது, எதுவுமே வராது. ஆனால் தேவன் அற்புதமாய் நடத்துகிறார். நீங்கள் எந்த டேலண்ட் இருக்குதோ அது முக்கியமே இல்லை. உங்களை அழைத்த உங்கள் தேவனை மட்டும் நம்பி இந்த வேதத்தினுடைய வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்கன்னா உங்களுக்கு தேவைகள் அன்றன்றைக்கு உங்களுக்கு சந்திக்கப்படும். அல்லேலூயா. அவனுடைய அப்பம் அவனுக்கு நிச்சயமாய் வரும். அல்லேலூயா. நீதிமானுடைய சந்ததி ஒரு நாளும் அப்பத்திற்காக இறந்து தெரியவே தெரியாது. தாவீது சொல்கிறார், நான் யாராக இருந்தேன்ப்பா? இளைஞனாக இருந்தேன், இப்போ நான் யாராகிட்டேன்? முதிர் வயதுள்ளவனுமான. ஆனால் நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்காக இறந்து தெரியவே தெரியாது. அல்லேலூயா. நீ கர்த்தரை நம்புவாயானால், கர்த்தரை சேவிப்பாயானால், கர்த்தரை ஆராதிப்பாயானால், உன் உயிர் உள்ள வரைக்கும் அவரை மட்டும் நம்பி சார்ந்து கொள்வீர்களானால் உங்களுடைய நீங்கள் மட்டும் இல்லைங்க, உங்கள் தலைமுறை வாழ்வதை நீங்கள் கண்ணால் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அல்லேலூயா. இது தேவனுடைய ஆசீர்வாதம். 3ஆம் 4ஆம் தலைமுறையும் நம்ம பார்ப்போங்கிறது தான் தேவன் நமக்கு சொல்லிய வாக்குத்தத்தமே. ஏதோ நான் மட்டும் இன்னைக்கு நல்லா வாழ்ந்துட்டேன் போதுங்கிறதுலாம் கிடையாது. நமக்கு அப்புறம் நம்முடைய சந்ததிகளும் வாழும். அதை நம்ம கண்ணால் பார்ப்போம். அல்லேலூயா. ஒன்றும் இல்லாமல் தான் சென்னைக்கு வந்தோம். சென்னையில் ஒரு லேண்டு வாங்குவதற்கும் தேவன் தயவு பாராட்டினார். வாங்கி கொடுத்த ஆள் என்னை பார்த்ததும் கிடையாது. யாரோ நம்மளை பற்றி சொல்லி அவங்க கிட்ட சொல்லி அப்படி வந்தது தான். அல்லேலூயா. ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு கூட அவரெல்லாம் வந்து அந்த பார்க்கவும் இல்லை. தேவன் செய்கிற அற்புதம் அதுதான். தேவன் உங்களை முன்குறித்து இருப்பாரானால், தேவன் உங்களை அழைத்திருப்பாரானால், தேவனுடைய பாதையில் நீங்கள் சரியாய் போவீர்களானால் உங்களுக்கு உண்டானது உங்களை தேடி கட்டாயம் வரும். தாவீதை தேடி அப்படி தான் வந்தது. ராஜாவாய் மாறணும்னு தாவீதுக்கு ஆசை கிடையாது. ஆனால் வனாந்தரத்தில் இருந்த அவனை அழைத்து கொண்டு வந்து தேவன் ராஜாவாக்குறார். ஃபஸ்ட்டு யார் மத்தியில்? சகோதரர் மத்தியில். 2வது யார் மத்தியில்? தன்னுடைய கோத்திரத்தான். 3வது யார் மத்தியில்? சமஸ்த இஸ்ரவேலர் மத்தியில். யார் நிந்தித்தானோ, யார் அவமானப்படுத்தினோ, யார் அவனை ஓரம் கட்டினானோ அவங்க கண் பார்க்க தேவன் அவனை ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, தேவன் அவனை இப்போ யாராகிட்டாரா? நாளுக்கு நாள் விருத்தி அடைய பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு அவருடைய வார்த்தையின்படியே உங்களையும் தேவன் விருத்தி அடைய பண்ணுவார். காரணம் என்ன தெரியுமா? தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். அதுதான் அங்கே விஷயமே. ஆசீர்வாதம் முக்கியமல்ல, ஆசீர்வாதத்துக்கு காரணராகிய இயேசு கிறிஸ்து தான் முக்கியம். நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆண்டவரை விட்டுட்டு ஆசீர்வாதத்தை தேடி போகிறோம். ஜெபத்துக்கு வர்றதில்லை, ஆராதனைக்கு என்னதுங்க வர்றதில்லை. ஏன் வரல? எனக்கு வேலை அதிகமாக இருந்தது பாஸ்டர், ஓவர் டைம் பாஸ்டர். வேலையே இல்லாத போது சபையே கதி. வேலை வந்ததுக்கப்புறம் சபை பக்கம் திரும்பி கூட பார்க்கறதில்ல. ஒரு ஃபேமிலி 5-6 வாரம் சபைக்கே வரல. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட். இன்றைக்கி காலையிலே வந்துட்டாங்க முதல் ஆளாக. இது நியாயமா? ஆசீர்வதிச்சாதான் தேவன் கிடையாது. பாடுகள் துக்கம் வந்தால் தான் தேவன்னு கிடையாது. நீங்கள் அவரை கரெக்டாக தேடுவீங்கன்னா உங்களுக்குரிய ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும்.
தாவீது எந்த ஒரு ஆசீர்வாதத்தை தேடி போகவே இல்லை. அதனால தான் அவர் அழகாக சொல்கிறாரு, நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடரும். நீ போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உனக்கு அதை கூட கொடுப்பார். கர்த்தருடைய வசனம் சொல்லு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயுடைய புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் கூட கொடுக்கப்படும். ஆனால் நம்ம தேட வேண்டியதை தேட மாட்டேங்கிறோம். ஆராதனை விட்டுருவோம், ப்ரேயரை விட்டுருவோம், சபையை விட்டுருவோம், ஊழியக்காரனுடைய ஞாபகம் கூட போகாது. நம்முடைய வேலையெல்லாம் ஜோலியெல்லாம் சுற்றுவோம். அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைன்னும் போது தான் பாஸ்டருடைய ஞாபகமே வரும். முதல் ஃபோனு அவருக்கு தான் அடிப்போம். அப்போ தான் ஞாபகத்திலே வரும், அந்த பாவம் இன்னும் சாகலை, உயிரோடு இருக்கிறாரு. நமக்குலாம் நைட்டு 2 o'clock வரும் ஃபோனு. உண்மைக்கு சொல்கிறேன், நைட்டு 2 o'clock வரும். ஓடு ஃபஸ்ட்டே பேய் பிடிச்சிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணி எப்போ வருது? 2:45 மணிக்கு 3வது மாடியிலேருந்து தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு நிற்கிது. வீட்டில் இருக்கிறவங்களாம் பிடிச்சி பார்க்குறான், ஒன்றும் முடியல, செம்மடி வாங்கிறாங்க எல்லாரும். அவங்களுடைய சித்தப்பா லைவா பிஜேபியில் முக்கியமான ஆள், அவர் அச்சடியில் அவர் கம்முன்னு உட்காந்துக்கிறாரு. அவர் நல்லா பாடியாக இருப்பார், அவராலேயே தாங்க முடியல. நம்மளாம் எப்படி இருக்கிறோம்? என்னை கூட்டு போய்ட்டு நேராக நிற்க வச்சிட்டாங்க சென்டராக. நான் பார்க்குறேன் எல்லாரையும், வாங்கினவெல்லாம் பாடியான ஆள், அடி வாங்கிட்டு அப்படியே நொந்து நூடுல்ஸ் ஆகி பயோப்பமாக்கானுக்கிறான். நம்மளை அடித்தா என்ன பண்ணுவோம்? வீட்டுக்கு நான் வேறு ஒரே ஒரு புள்ள, ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அது வேறு நினைப்பு உள்ள இங்கே வேறு இருக்குது, அதையும் நம்ம பார்க்கணும். அடிச்சிச்சுன்னா சரி ஸ்தோத்திரம். அவர் பிஜேபியில் அவர் முக்கியமான செயலாளர். ஐயா அடிச்சிச்சியா, அடிச்சுதா, சரி பரவாயில்ல, நான் தான் உன்னை ஒன்றுமே பண்ண முடியல, அதுவாவது அடிச்சதில்ல, பரவாயில்ல விடு அப்படின்னு நினச்சிது. சரி அப்புறம் போயிட்டு ஒன்றுமே பண்ணல, ஆண்டோடைய நாமத்தினால ஜெபம் பண்ணோம். அடுத்த செகண்டே ரிலீஃப். அல்லேலூயா. பிரச்சனைனா தான் பாஸ்வேர்டை ஞாபகமே வரும். ஆனால் தேட வேண்டிய நேரத்தில் நம்ம தேடுறதில்லை. நைட்டு இன்னொருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா இந்த மாதிரி ஆயிடுச்சு, உடனே வந்துடுங்க. அவங்களுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை. சரி யாரோ ஒருத்தர் ஃபோன் நம்பர் வேறு ஃப்ரீயாக கொடுத்துறான். நான் நம்பால் எதுக்கு கொடுக்குதுங்க, ஏன் கொடுக்குதுன்னே தெரில. நம்ம இன்னும் ஃப்ரீயாக சோசியல் சர்வீஸ் பண்ணுற மாதிரி. சரி அங்கேயும் போ. நைட்டு போனோம், நானும் என்னுடைய மனைவியும். இல்லைங்களை பார்த்துக்கிறது கூட ஒருத்தரும் இல்லை, அவங்கள உள்ளே விட்டுட்டு லாக் பண்ணிவிட்டு நாங்கள் போயிட்டோம். அல்லேலூயா. போனால் அந்த ஆளுக்குள்ளே 9 பேய் இருக்குது. ஜெபம் பண்ணுறோம், ஒவ்வொன்றா வருது. போக மாட்டேந்து போவந்து நீ யாருந்து பேசி 9 அமுச்சிட்டு நாங்கள் அப்புறமா வந்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை தேட வேண்டிய நேரத்தில் நம்ம தேடுவோம்னா நமக்கு இந்த மாதிரி பிரச்சனையே வராது. ஆனால் நன்மையும் கிருபையும் நம்மளை பின்தொடரும். ஆனால் கர்த்தரை தேட வேண்டிய நேரத்தில் நம்ம தேடலைன்னா நன்மையும் கிருபையும் வராது. யார் வருவா? வரக்கூடாததெல்லாம் தன்னால் வரும். அது சொல்லும், நான் விட்டு வந்த என்னுடைய பழைய என்னதுங்க வீட்டை போய் நான் பார்த்துட்டு வரேன்ட்டு அது தானாக வரும். வந்து பார்த்தா இப்போது சுத்தமாக இருக்குது. அல்லேலூயா. அது பிளான் பண்ணுது. நான் முதல்ல சிங்கிளாக இருந்தேன், என்ன நீ வச்சுட்ட இருறா, உன்னை நான் இப்போது ஒரு வழி பண்ணுறேன். அது சொல்லுது, தண்ணிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளையும் கூட்டிக் கொண்டு உள்ளே வந்துடுச்சு. பிசாசு அதனுடைய ராஜ்யத்தை பலப்படுத்துவதற்கு அது எவ்வளோ டேலண்டாக இருக்குது பாருங்கள். நான் தாழ்ந்துட்டாலும் ஓகே, ஆனால் இவன் காலி ஆகணும். தண்ணிலும் பொல்லாத வேறு 7 ஆவி. அல்லேலூயா. இதை விட அந்த 7 பேரும் பயங்கரமானவங்க. அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக அங்கே தாழ்ந்து தான் போய் ஆகணும். தன் ராஜ்யத்தை பலப்படுத்த ஒரு பிசாசு எவ்வளோ டெக்னிக்காக இருக்குது பாருங்கள். ஆனால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய, தேவனுடைய ஆராதிக்க, கர்த்தருடைய காரியங்களில் முன்னிக்க நம்ம ஈகோ பார்க்குறோம். அவங்க தான் வரணும், நான் ஏன் நிற்கணும், இதையா நான் செய்யணும். நமக்குள்ளவே இவ்வளோ சிக்கல் இருக்குது. அல்லேலூயா. அவங்க தான் டீ எடுத்துன்னு வரணும், இது பாய் எடுக்க மாட்டேன், அது நான் இதை பண்ண மாட்டேன். ஐயோ பா சாமி,
இதுங்களை கட்டி தேர் இழுத்து விட்டு வர்றதுக்குள்ளே நம்ம பாடு போதும்னு ஆகிடும். அல்லேலூயா. ஸ்பெஷல் மீட்டிங் வச்சுட்டு ஆமேன் போட்டு நம்ம போய் உட்காரத்துக்குள்ளே நம்ம பாடு அப்படி பிபி ஏறி அப்படி லோ ஆகி அப்படி போய் நிற்போம் டயர்டாக. ஆனால் கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்தார். தாவீதை எப்படின்னா அவனை நாளுக்கு நாள் விருத்தி அடைய பண்ணுகிறார். அல்லேலூயா. காரணம் ஒன்றே ஒன்று தான், சேனைகளின் தேவனாகி கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நம்மோடு கூட யார் வந்து நிற்கிறாங்களோ அது முக்கியமே இல்லை, கர்த்தர் கூட இருக்கணும். கர்த்தர் நம்ம கூட இருப்பாரானா உங்களை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, உங்களை தேவன் விருத்தி அடைய பண்ணுவார். ஏதோ கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்துடுச்சு அது இல்லை, உங்களை உங்கள் ஊரார் மத்தியில், உங்களுடைய மக்களின் மத்தியில், சொந்த இனஜனங்களின் மத்தியில் தேவனை நீங்கள் ஆராதிக்கிறது நிமித்தம் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் ப்ரூவ் பண்ணி காமிப்பார். யாக்கோபின் நிமித்தம் தான் லாபானுக்கு ஆசீர்வாதமே. லாபான் அதை அறிக்கை பண்றான், உன் நிமித்தம் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். போத்திபார் பார்க்கிறான், யோசேப்பின் நிமித்தம் தான் தேவன் என்னுடைய வீட்டை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் எல்லா வேலைகளையும் யோசேப்பு கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டான். கர்த்தர் உங்களை கொண்டு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். தாவீதை கொண்டு தேவன் தமது வல்லமையை மகிமையை விளங்க பண்ணினார். நான் இவன் கூட இருக்கிறேங்கிறத. அல்லேலூயா. ஆடுகளுக்கு பின்னாடி போனவனை இன்னைக்கு தேவன் யாராக்கிட்டாரு? அரசனாக்கிட்டார். அதுவும் சாதாரணமா இல்ல, முதலாவது சகோதரன் மத்தியில, இரண்டாவது தன்னுடைய கோத்திரத்தார் மத்தியில, மூன்றாவது சமஸ்த இஸ்ரவேலர்களுக்கு மத்தியில அபிஷேகித்தது மட்டுமல்ல, நான் இவன் கூட தான் இருக்கிறேங்கிறத கர்த்தர் எப்படி ப்ரூவ் பண்றார்னா, தேவன் அவனை விருத்தி அடைய பண்ணுகிறார். தேவன் உன்னை அழைத்திருப்பாரானால், தேவன் உன்னை பேர் சொல்லி இருப்பாரானால், தேவன் உன்னை அபிஷேகம் பண்ணி இருப்பாரானால், தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, தேவன் உன்னை பழுகி பெருகி விருத்தி அடைய பண்ணுவார். அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம் ஏதோ சாதாரணமானதல்ல. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை உண்டாக்கும். அல்லேலூயா. நீங்களும் நானும் பார்க்கிற ஆசீர்வாதங்கள் நம்ம அப்படியே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடும். இதுலேயே நம்ம ஆளுங்களை காலையும் கையும் பிடிக்க முடியல. ஒன்றும் இல்லை, ஒரு வேலைக்கு போய் உக்காந்துட்டாலே நம்மால் காலரை தூக்கி விட்டு அப்படி வந்து உட்காருவான். நேற்று வரைக்கும் பாஸ்டர் ப்ரைஸில் எப்போ ஒரு 10,000 ஒரு 5,000 சம்பளத்தை தாண்டா போய் உக்காந்தேன். இதிலே நம்மால் காலை தூக்கி விட்டுருவோம். இன்னும் ஒரு கார் வாங்கிட்டா போச்சு, இன்னும் ஒரு வீடு கட்டிட்டானா வானத்திலே பறப்பான். அப்படியே சபைக்கு ஏண்டா வரல பாஸ்டர்? அந்த சபை ரொம்ப சின்னதாக இருக்குது, நான் வேற ஒரு சர்ச்சுக்கு போயிட்டேன். அல்லேலூயா. என்கிட்ட எத்தனை பேர் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. பிரச்சனையில், பாடுகளில், சாபத்தில் உட்காந்துருக்கும் போது இங்கே அவங்களுக்காக ஃபாஸ்டிங் இருந்து அந்த சாபக்கட்டெல்லாம் உடைச்சி கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே அவங்கள கொண்டு வந்து நிற்க வச்சதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற பெரிய சர்ச்சு ஏசி போட்ட சபைக்கு போயிடுது. சரி, ரைட், தோத்திரம் போயிருக்கோம். அல்லேலூயா. ஆனால் அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் நடத்துவார். நீ இல்லை, உன்னெல்லாம் பார்த்தா நான் இங்கே வந்தேன். அல்லேலூயா. தாவீதினுடைய வாழ்க்கையை போல தான் நம்மளும் இருக்கணும். எங்கேயோ உட்காந்துட்டு இருந்தான், எங்கேயோ வேலை பார்த்துட்டு இருந்தான். ஆனால் அவனுக்குன்னு தேவன் முன்குறிக்கப்பட்ட அந்த காலமும் நேரமும் வந்த உடனே கர்த்தர் அவனை தான் சூஸ் பண்ணுறார். இவன் தான், இவனை நீ இப்போது அபிஷேகமான். அல்லேலூயா. யாரெல்லாம் அவனை சீப்பாக அசால்ட்டாக பார்த்தாங்களோ அன்னைக்கு அவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, இவனா ராஜா. அல்லேலூயா. அவன் தான் ராஜா. அது மாத்திரம், அவன் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன், அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அல்லேலூயா. நம்ம யாரை அற்பமாக பார்க்குறோமோ, ரொம்ப ரொம்ப சீப்பாக நினைக்கிறோமோ, அவங்களை கொண்டு கர்த்தர் அசாத்தியமானவைகளை செய்வார். அல்லேலூயா. நம்ம யாரையும் தயவு செய்து அற்பமாலாம் நினைக்காதீங்க. கர்த்தர் யாரை கொண்டும் எப்படி வேணாலும் பண்ணுவார். கழுதையை கொண்டும் தேவனால் பேச வைக்க முடியுங்க. பீலேயாம் பெரிய தீர்க்கதரிசி, ஆனால் தேவ தூதன் நிற்கிறத பீலேயாமால பார்க்க முடியல. அல்லேலூயா. பீலேயாமுடைய கண், ஆவிக்குரிய கண் மூடப்பட்டது. அல்லேலூயா. ஆனால் கழுதையினுடைய கண் திறக்கப்பட்டது. உருவின பட்டயத்தோடு தூதன் நிற்கிறான். அல்லேலூயா. ஆனால் பீலேயாமுக்கு அது தெரியாம அது அவனை அடிக்குது. அவன் போட்டதை அடிக்கிறான் 3 விசை. அல்லேலூயா. ஆனால் அது
கேட்குது, எனக்கு போய் இப்படிலாம் நீ செய்யலாமா? அல்லேலூயா. கர்த்தர் யாரை கொண்டும் எப்படியும் அற்புதங்களை செய்ய அவரால் முடியும். ஒரு கூழாங்கல்லை கொண்டு கோலியாத்தை சாய்க்கவும் அவரால் முடியும். அல்லேலூயா. பச்சை கழுதை தாடையினுடைய எலும்பை கொண்டு தேவனால் ரட்சிப்பை உண்டு பண்ண முடியும். நம்ம யோசிக்கவே முடியாது, தேவன் இவங்க மூலமாக தான் என்னை ஆசீர்வதிப்பார். அப்படிலாம் இல்லவே கிடையாது. தேவன் ஆசீர்வதிக்கணும்னா உங்களை எப்படியும் ஆசீர்வதிப்பார். தாவீதை ஆசீர்வதித்தார், அப்படிதான் அவனை நாளுக்கு நாள் விருத்தி அடைய பண்ணினார். ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்தாராம். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகத்துக்கு பார்க்கலாம். ஆமென். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 26வது அதிகாரம் 13வது வசனம். ஆதியாகமம். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். அல்லேலூயா. ஐஸ்வர்யவானாகி வர வர என்னவா விருத்தி அடைந்து யாராயிட்டானா? இப்போ மகா பெரியவனானான். யோசேப்பை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அதிலே வாசிக்கலாம் ஆதியாகமத்தினுடைய புஸ்தகத்தில். ஆமென், ஆமென். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். அல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடே இருக்கிறார். இப்போ அவன் யாராயிட்டான்? காரிய சித்தி உள்ளவனாயிட்டான். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆமென், ஸ்தோத்திரம். ஈசாக்கை பற்றியும் பார்த்தோம், ஆமென், அவனை பற்றியும் பார்த்துட்டோம். ஜோஷுவாவுக்கு வருவோம். ஆமென். ஜோஷுவாவோடு கூட தேவன் ஆமென் காணப்பட்டதுனால என்ன பண்ணார்? அல்லேலூயா. ஜோஷுவாவுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 27வது வசனம். ஜோஷுவா 6:27. கர்த்தர் யோசுவாவோடே கூட இருந்தார். அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. அல்லேலூயா. கர்த்தர் கூட இருப்பாரானா நம்ம யாரா இருப்போங்க? காரிய சித்தி உள்ளவனா இருப்போம். கர்த்தர் கூடவே இருப்பாரானால் பரவர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவனாகவும் இது மாறும். அல்லேலூயா. கர்த்தர் கூட ஆமென் இருப்பாரானா நம்முடைய கீர்த்தி தேசம் எங்கும் போகும். நம்ம சாதிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் கர்த்தர் கூட இருக்கணும். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அதனால தான் அவன் யாராயிட்டான்? இப்போ நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறான். டே பை டே, ஒவ்வொரு நாளும் அவனை கர்த்தர் எப்படிங்க ஆசீர்வதிக்கிறார். கேத்தலிக்கில் ஆமென் அவங்களுடைய ஆமென் அல்லேலூயா டிரான்சாக்ஷனில் என்னன்னா, தாவீது பூமிக்குரிய ஆசீர்வாதத்தில் செழிப்புள்ளவனானான்னு இருக்கு. அல்லேலூயா. பூமிக்குரிய ஆசை எங்கே எது இல்லைன்னு உங்களை அற்பமாய் பார்த்தார்களோ அந்த காரியத்தில் தான் தேவன் உங்களை முதலாவது என்னதுங்க ஆசீர்வதிப்பார். யார் உங்களை எதில் டீக்ரேட் பண்ணுறாங்களோ அதில் தான் தேவனுடைய ஆசீர்வாதம் ஆரம்பமாகும். எங்கே நீங்கள் எந்த காரியத்தில் தோற்று போனீங்களோ அங்கே தான் தேவன் உங்களை முதலாவது தூக்கவே ஆரம்பிப்பார். கர்த்தர் கூட இருந்தால் மட்டும் போதும், வேற யாரும் நிற்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு அவங்க வரணும், மாமா வரணும், மச்சா வரணும், இவன் சொந்தக்காரன் வரணும், நாளைக்கு சாவுக்கு ஒரு 4 பேர் தேவையில்லையா? செத்ததுக்கு அப்புறம் நீ தூக்குறவன் யாருன்னு நீ என்ன பார்க்கவாயா போகிற? பாஸ்டர் ஒரு 4 பேர் நாளைக்கு தேவையில்லை பாஸ்டர். 4 பேருக்காக இன்றைக்கே நீ ஏன் போய் அப்படியே உட்காந்து இருக்கிற? அல்லேலூயா. அதை தேவன் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. ஈசாக்கு ஆபிரகாமிட்ட கேட்குறான்ப்பா, எல்லாமே இங்கே இருக்கு, ஆனால் பலிக்குன்னா இல்லை, ஆட்டுக்குட்டி இல்லைப்பா, என்ன பண்ண போகிறேன்? அப்போ அவர் சொல்கிறார், கர்த்தர் அதை பார்த்துக்கொள்ள, உன்னை தாண்டா மாவனை வெட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னா என்ன ஆகிருக்கும்? ஓடி இருக்க மாட்டான். நம்ம ஆளுங்க அப்படி எஸ்கேப் ஆகிடும். ஈசாக்கு ஓடி இருக்க மாட்டான். ஏன்னா அவனை அப்பொழுது பலி செலுத்தும் போது அவனுடைய ஏஜ் என்னன்னா 14 இயர்ஸ். அல்லேலூயா. 14 வயசு பையன். அவனை கை காலெல்லாம் கட்டி தான் தூக்கி வைக்கிறார். ஆனால் அப்போ கூட அவன் சைலண்ட்டாக இருக்கிறான். நம்ம பசங்க சொல்லவே தெரியல, நம்மளை கீழே பூச்சி தள்ளிட்டு அதுங்க ஓடிடும். நீ போயா, நான் ஏன் சாகணும்? அல்லேலூயா. ஆனால் ஈசாக்கு அவ்வளவு அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படைஞ்ச ஒரு பிள்ளை.
கர்த்தர் உங்களுக்கு தேவையானதை கர்த்தர் பார்த்துக்கொள்ள. ஆனால் ஒன்று, கர்த்தர் நம்ம கூட இருக்கணும், அவ்வளவுதாங்க. வேற யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் இருப்பாரானால் உன்னை ஐஸ்வர்யவானாக்குவார். கர்த்தர் கூட இருப்பாரானால் உன்னை காரிய சித்தியை உள்ளவனாக்குவார். கர்த்தர் கூட இருப்பாரானால் உன்னுடைய கீர்த்தியை தேவனே பெருக பண்ணுவார். கர்த்தர் கூட இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சாலமோனை பற்றியும் இருக்குது பாருங்க. சாலமோனுடைய பற்றி பார்க்கலாம். 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 29வது வசனம். 4:29. அல்லேலூயா. கர்த்தர் சாலமோனை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. எப்படியா? அவனை மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை நவா மணலத்தனையான மனோ விருத்தியையும் கொடுத்தார். கர்த்தர் கூட இருக்கணும், அவ்வளவுதான். உங்களுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கு தேவையானதை தந்து அவர் ஆசீர்வதிக்க போதுமான தேவன். அல்லேலூயா. நம்ம யாரையும் நம்பி ஏமாந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் சீட்டு கம்பெனியை தான் பெருசாக நம்பினாங்க, ஊற்றி மூட்டு மொத்தமாக போயிட்டான். சில பேர் வீட்டுடைய டாக்குமெண்ட்ஸை கொண்டு போயிட்டு வச்சாங்க. எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் என்னுடைய வீட்டு டாக்குமெண்ட்ஸை வச்சு தான் நான் காசு போட்டேன் பாஸ்டர். சில பேர் அவங்களுடைய அம்மாவுடைய நகை 40 சவரன் வச்சு போட்டாங்க, துட்டு மொத்தமாக காலி. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் கூட இருக்கணும், அவ்வளோதான். உனக்கு உண்டான ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் யார்? அவன் சாதாரணமானவன் அல்ல. அவன் பார்த்திங்கன்னா புறக்கணிக்கப்பட்டவன், ஓரங்கட்டப்பட்டவன். ஆனால் கர்த்தர் கூட இருந்ததுனால ஏற்ற காலம் வரும்போது கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிச்சதோடு அவனை சும்மா விடலை, நாளுக்கு நாள் அவனை கர்த்தர் விருத்தி அடையவும் பண்ணுகிறார். அல்லேலூயா. இனி நான் கால் ஊனிட்டேன், ஏதோ கொஞ்சம் மேலே வந்துட்டேன், இதில் ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம் இதை விட மேலானது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட வாக்கு பண்ணுகிறார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். நீங்கள் பார்க்கிற இந்த ஆசீர்வாதம் உங்களுடையது அல்ல, இதை காட்டிலும் தேவன் உங்களுக்கு பெரிதானவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். சபை இதை பார்த்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகவே கூடாது. பரவாயில்ல, ஒரு சர்ச்சு இவ்வளோ பேர் வந்துட்டோம், போதும். இது இல்லை தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறான். டே பை டே, எவ்ரி டே. ஒரு நாள் கூட தேவன் அவனை கைவிடவே இல்லை. காரணம், கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் கூட இருப்பார். ஆனால் காரிய சித்தி நிச்சயமாய் மாறும். அல்லேலூயா. கீர்த்தி நிச்சயமாய் உண்டாகும், ஞானம் நிச்சயமாய் உண்டாகும், பேர் எல்லாம் நிச்சயமாய் உண்டாகும். நீ தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடரும். நீ அதை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீ தேட வேண்டியது ஒன்று, அவருடைய ராஜ்யம், அவருடைய நீதி. அல்லேலூயா. அதை மட்டும் தேடுவோமானா இன்னைக்கு தாழ்ச்சியை அடைந்து காய்ந்து போய் பட்டு போய் இருக்கிற உங்கள் வாழ்க்கையை தேவன் மீண்டும் கட்டி எழுப்ப அவர் போதுமானவராக இருக்கிறார். கொஞ்ச நேரம் ஆண்டவரை அல்லேலூயா நோக்கி பார்ப்போமா? பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடுவான். ஜீசஸ். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடலாமா? ஒரே ஒரு நிமிடம். அல்லேலூயா. தாவீது ஓரங்கட்டப்பட்டவன் ஐயா, புறக்கணிக்கப்பட்டவன். தன் சொந்த வீட்டாரே அவனை ஒரு ஆளாக பார்க்கல, தன்னுடைய சொந்த கோத்திரத்தார் அவனை ஒரு ஆளாக பார்க்கல, தன் சொந்த தேசம் அவனை ஒரு ஆளாக பார்க்கல. அல்லேலூயா. எல்லாராலும் ஓரங்கறுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆனால் தேவன் அவனை உண்டாக்கின, அவனை உருவாக்கின விதம் வேற. அல்லேலூயா. அவனை சாமுவேலுக்கு முன்னாடி வந்து அவன் நிற்கும் போது அழகிய கண். அல்லேலூயா. நல்ல ரூபம். அல்லேலூயா. சிவந்த மேனி. அவனுடைய அல்லேலூயா பார்த்த வேலைக்கும் அவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. தேவன் உங்களை அப்படி ஆசீர்வதிப்பாருங்க. ஒருவேளை நீங்கள் ஓரங்கட்டுப்பட்டு இருக்கலாம். அல்லேலூயா. எல்லாராலும் நீங்கள் கைவிடப்பட்டு இருக்கலாம். இன்னைக்கு உள்ள சூழ்நிலையை பார்த்து உங்களை சில காரியத்தில் சில பேர் உங்களை சேர்த்து கொள்ளாமலும் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் கூட இருந்துக்கணும், அவ்வளவுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. ரக நம ரக டத ரபா. எல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரம்
பண்ணுவோமா? Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. ரகதன மலகரதியா. கொஞ்ச நேரம் நல்ல கண்களை மூடி வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. 3 ஆண்டுகளை பார்த்து விட்டோம், 4வது ஆண்டுக்குள்ள கால் வைக்க போறோம் கர்த்தாவே. கர்த்தர் சொல்றாரு 3 வருஷமா பார்க்கிறேன், இதெல்லாம் என்ன இல்ல, கனி இல்லை. ஆனால் 4வது ஆண்டு நீங்கள் யார் என்று ஹalleluya நிரூபிக்க வேண்டிய ஒரு ஆண்டு. இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை இதிலும் பெரிதானவைகளை காண பண்ணுவார். உன்னை ஆமென் உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தத்தின்படி எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் நடந்தது போல நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எல்லா வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் தேவனுடைய ஜனமே அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. தாவீதோடு கூட சேனைகளின் கர்த்தர் இருந்து அவனை ஆசீர்வதித்து அவனை விருத்தி அடைய பண்ணினி. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை கண்ணோக்கி பாரும், என்னுடைய சிறுமையை நிந்தையை ஆண்டவரே என்னுடைய இக்கட்ட கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஓ காத்தா தர நமோரியா ரி பாபா பாபா பாக்கத்துனா ரி பாபா பாபா நீ அங்கரா தி அங்கரா தி பௌனியா ஷபகரா நீ அந்தனா ரகட பகர கடகட அங்கதாரியா. ஹalleluya. நல்ல நல்ல கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இன்னைக்கு நான் இங்கிருந்து போகும்போது என் பாத்திரம் காலியாய் போகக்கூடாது. என் பாத்திரம் நிரம்பணும் கர்த்தாவே. என் பாத்திரம் நிரம்பட்டும், என் பாத்திரம் நிரம்பட்டும், என் பாத்திரம் நன்மையினால் நிரம்பட்டும், என் பாத்திரம் ஆசீர்வாதத்தினால் நிரம்பட்டும். ஹalleluya. ரகதினா பல ரகனமா. என்னை அழைத்தவர் நீங்க தானப்பா, என்னை முன்குறித்தவர் நீங்க தானப்பா, என்னை பேர் சொன்னவர் நீங்க தான ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. நான் உன்னோடு கூட இருப்பேன்னு வாக்கு பண்ணினீங்களா ஆண்டவரே. நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லைன்னு சொன்னீங்களேப்பா. ஹalleluya. தாயின் கருவில் உருவாக முன்னே பார்த்தேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. ஹalleluya. உன்னை உள்ளம் கைகளிலே வரைந்திருக்கிறேன்னு சொன்னீங்களே ராஜா. ஹalleluya. ராகேலே ஆந்தரா மஹலாரி யந்தனா ரியாங்கடாபாலா நீமா பாபா. எல்லாம் அறிக்கை பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, வாயை திறங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற நேரம் இந்த ஹalleluya நேரத்தை விட்டாத. இன்னைக்கு உன் சாபத்தை கர்த்தர் நிச்சயம் முறிப்பார். ஓ காதா ரேகடிமா தேவன் உன் அருகில் இருக்கிறதை பார். ஓ ராகா தாத்தா நாமா ஹalleluya. ஆண்டவரே என் சூழ்நிலை மாறுவதாக, நிந்தைகள் மாறுவதாக, அவமானங்கள் மாறுவதாக, சிறுமைகள் மாறுவதாக, இல்லாமை மாறுவதாக. ஹalleluya. என் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற எல்லா கட்டுகளை உடைக்கிறோம் கர்த்தாவே. ஓ காதே கே லே ஹோ வாயா கத்தோ நீ மாமா தரனி ஹத்தனா. ஹalleluya, 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 ஹalleluya. நல்ல நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றியோடு நன்றியோடு தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி 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 கர்த்தாவே. நன்றி 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 நன்றி. ஓ ரப ரப ரதன மன கத்துனா. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நல்லவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். சொல்லுங்களேன். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆமென். ஸ்தோத்தரிப்பேன் நான். சொல்லுங்களேன். ஆமென். வாய் தரங்க. முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஹalleluya. ஆமென். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசன் இயேசு நீதான் ஐயா. ஆமென். என்னை என்றும் கைவிடாத நேசன் இயேசு நீதான் ஐயா.
என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரை முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆமென். என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரை முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆமென். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆமென். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். இருப்போம். கடைசியாக கூட நம்ம மத்தியில் வந்திருக்கோம் பாஸ்டர் ஜோசோ அவர்கள். கொஞ்ச நேரம் நம்ம ஜெபத்தில் கடைசியாக ஜெபத்தை அவர் ஏறெடுப்பார். பாஸ்டர், கண்களை மூடி பிதாவாகிய தேவனை நோக்கி, கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதுமாய் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்தி கொண்டு வந்தார். இன்னொரு நாளை கர்த்தர் நம் வாழ்க்கையில் கூட்டி சேர்த்து தந்தபடினால கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம். இன்னொரு ஆண்டை காணும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் கர்த்தர் இந்த நாட்களில் உங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினால நான் இன்னும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான். சாலமோன் மனோவிருத்தியை கர்த்தர் கொடுத்தார். ஜோஷுவாவோடு கர்த்தர் கூட இருந்தபடினால் அவன் கீர்த்தி உலகம் எங்கும் பரம்பிற்று என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார்னு சொன்னால் கர்த்தர் எல்லாவற்றையும் நாளுக்கு நாள் விருத்தி அடையும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். அது மாத்திரமல்ல, இயேசுவோடு கர்த்தர் கூட இருந்தபடினால் இயேசுவானவர் வளர்ச்சியிலும் ஞானத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களை விருத்தி அடைய பண்ணுகிறதா இந்த நாளை கொடுத்தபடினால நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நிச்சயமாகவே கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கும். அநேகமாய் கர்த்தர் வருகிற நாட்களில் இடம் கொள்ளாமல் போகும்படியா இந்த இடங்களை நிரப்பும்படியா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து மையப்படுத்தலாமா? கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிங்க. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறை இல்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடை இல்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறை இல்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடை இல்லையே. எந்தன் தேவனாம், எந்தன் தேவனாம், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவே. உந்தன் வசனம் கை கொள்ளுவே, நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே. எந்தன் தேவனாம், எந்தன் தேவனாம், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவே. உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே. இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் எந்தன் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் எந்தன் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயம் நான் எல்லாம் விசுவாசத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். எந்த தேவனால் நான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வேன், நிச்சயமா நான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வேன். நான் வெறுமையாய் போக போறதில்லை,
கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை தினம் தினம் அதிகமாய் விருத்தி அடையும்படியாக கர்த்தர் செய்வார். கர்த்தர் எனக்கு மனோ விருத்தியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேசத்தின் மேல கர்த்தர் எனக்கு கீர்த்தியை கட்டளையிடுவார். கர்த்தர் என்னோடு கூட இருந்து எல்லாவற்றையும் எனக்கு நன்மையாய் முடிய பண்ணுவார் என்று. ஓ ராபா லபா கலபா ஷதர லபா லபா கலபா. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவே இறங்கி வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவன் தாம் சொல்லப்பட்ட வார்த்தைகளை குறித்து ஒருபோதும் மனம் மாறுகிறவர் அல்ல. நிச்சயமாய் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பெரிய காரியங்களை செய்து நடத்தி கொண்டு போவாராக. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசிக்கிற உங்களுக்கு எல்லாம் கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவார். சில நேரங்களில் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் வஞ்சிக்கப்படுகிறோம். எல்லாவற்றையும் கர்த்தருக்கு விரோதமானது காரியங்களை செய்த பிறகும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சிம்சோன் கர்த்தர் தன்னை விட்டு விலகி போனதை அறியாமல் இன்னும் என் கூட தான் இருக்கிறாருன்னு நினைச்சு எப்போதும் போல எழுந்திருப்பேன்னு சொன்னான். கர்த்தர் தன்னை விட்டு விலகி போனதை அறியாமல். ஆனால் தேவன் இந்த நாட்களில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசிங்க. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை விட்டீர்களாகில் கர்த்தர் உங்களை விட்டு விடுவார். சாலமோனுக்கு கொடுத்த ஞானம், தாவீதுக்கு கொடுத்ததான மனு, அந்த விருத்தி அடைகிறதான ஆண்டுகள், கர்த்தர் இந்த நாட்களில் உங்களை எல்லாவற்றையும் பலுகி பெருக பண்ணும்படியா உதவி செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பெரிய காரியம் செய்கிற கண்களை மூடுவோம். பிதாவாகிய தேவனை நோக்கி நாம் கடைசி நேரத்தில் கடந்து வந்திருக்கிறோம். அருமையான மன்னாவை தேவதாசர் மூலமாய் உங்கள் இருதயங்கள் ஆத்துமாக்களும் கொழும்பும்படியா கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நீங்கள் போய் வெளியில் போய் அந்த கனிகளை புசித்து கொழுத்து கன்றுகளைப் போல வளர்வீர்கள். அந்த வார்த்தைகளை சுமந்து கொண்டு போங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து பெரிய காரியம் செய்து நடத்துவாராக. பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையான இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். கடந்த 2 ஆண்டுகளாய் தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருந்து இந்த 3வது ஆண்டுகளிலே தேவனாகிய கர்த்தர் இதை கடக்கும்படியாக கிருபை பாராட்டினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களில் உமக்கு நன்றி செலுத்தும்படியா, நன்றியோடு உம்மை துதிக்கும்படியா கடந்து வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் கர்த்தாவே, இன்னும் கடக்க வேண்டிய தூரம் எலியாவுக்கு சொன்னது போல நீ போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரமாக இருக்கிறது என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்திரே. தேவனாகிய கர்த்தர் இந்த சபையோடு இரும், இந்த ஊழியக்காரரோடு இரும், கர்த்தாவே விசுவாசிகளோடு இரும், இன்னும் அநேக ஆத்துமக்களோடு கூட இருந்து இந்த சபையை நிரப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் கர்த்தா தேசத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். ஒரு நன்மையும் குறைபடாதபடி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். இன்னும் நடத்துகிறவர், இம்மட்டும் உதவி செய்த எபினேசர் இனியும் எங்களை காக்கும்படியாக நன்றி செலுத்துகிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். விசேஷமாக என்னுடைய வார்த்தைகளை கொடுத்த தாசருக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவரையும் கர்த்தா அவர் ஊழியங்களும் அவர் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் அதிகமாக அவரை விருத்தி அடையும்படி ஆட்சேபிக்கிறாப்பா. கர்த்தாவே, அருமையான சகோதரருக்காக, கர்த்தாவே என்னுடைய நண்பருக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தா அவர் ஊழியங்களை ஆசீர்வதியும், அவர் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்னும் கர்த்தா அவருடைய கீர்த்தி இந்த தேசம் எங்கும் பரவும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நல்ல தாளந்துகளை நான் நிரப்பியிருக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் ஏற்ற வேலையில் கர்த்தாவை மறைந்திருக்கிறதான எல்லாம் வெளிப்படுகிறதான நாளாக இருக்கிறபடினால் அவரை வெளியே கொண்டு வந்து சேர்த்து அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றும்படி ஆட்சேபிக்கிறேன். மலை மேலே இருக்கிற பட்டணத்தை போல மறைந்திருக்காதபடி அநேகருக்கு ஒளியை கொடுக்கிறவராய் அவரை மாற்றும்படி ஆட்சேபிக்கிறேன். நீ தந்த அவர்களை கர்த்தா விசுவாசிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் இந்த சபைகளுக்கு தூணாய் நிறுத்தியிருக்கிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவர். இந்த சபை கர்த்தா ஒரு நாளும் கர்த்தாவை விலகாதபடி தேவனுடைய சமூகத்தில் பர்வதத்தில் நிற்கிறதா தேவனாகிய கர்த்தர் இதை ஆளுகை செய்யும்படி ஆட்சேபிக்கிறேன். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், தடைப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தர் இந்த நாளுக்காக உறுதுணையாக இருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய ஆசீர்வாதமான கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, இன்னும் கர்த்தாவே உம்முடைய தயவு இரக்கம் அவர்களை தொடர்ந்து நடத்தட்டும். கர்த்தாவே, இன்னும் அநேக நாட்களை, இப்படிப்பட்ட நாட்களை காணும்படியாய் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறேன். உம்முடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, மீதான நேரத்தை காலத்தை எல்லாம் உம்முடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோம். எங்கள் எதிர்காலங்கள் உம்முடைய கருத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, நீரே எங்களை நடத்தும், எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய கருத்தில் ஒப்புவித்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் எப்பொழுதும் விசேஷமாக 2 ஆண்டுகளை கடந்த 3வது ஆண்டுகளிலும் தேவனுடைய கரங்கள் கூட இருந்து வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் அவருடைய இரக்கம் தயவு என்னாலும் கூட இருக்கும்படியா சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை மட்டும் இரக்கமும் சுகமும் பலனும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.